வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். தற்பொழுது ரொம்ப அற்புதமான சிந்தனையை தூண்டுகிற ஒரு கதை தான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். என்ன கதை அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஒரு ஆமையும் தேளும் பற்றிய கதை. பிறரோட உதவி நமக்கு என்னைக்காவது கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எளிதா கிடைச்சிச்சுன்னா, உடனே இவங்க உண்மையா தான் அந்த உதவிய செய்றாங்களா? இல்ல உள்நோக்கம் வச்சு செய்றாங்களா? அப்படின்னு பல பேர் வந்துட்டு சோதிச்சு பார்ப்பாங்க இல்லையா? அப்படி அது ஒரு மனிதர்களுடைய அந்த சுபாவம் அப்படின்னு கூட சொல்லலாம். பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் பண்றாங்க. அந்த அத வந்துட்டு அழகா, அற்புதமா இந்த கதையின் மூலமா நீங்க வந்துட்டு புரிஞ்சுக்கலாம். வாருங்கள் கதைக்குள் உங்களை அழைத்து செல்கிறேன். பிறரின் உதவியை ஒருபோதும் சோதனை செய்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அற்புதமான இந்த கதை. ஆமை ஒன்று ஆற்றை கடப்பதற்காக ஆற்றில் இறங்கியது. அப்போது ஒரு தேள் ஓடி வந்து, "ஆமையண்ணா, ஆமையண்ணா, நான் அவசரமா அந்த கரைக்கு போக வேண்டி இருக்குது. உங்க முதுகுல ஒரு ஓரமா இடம் கொடுத்தீங்கன்னா, நான் பாட்டுக்கு அமைதியா அந்த கரை போய் சேர்ந்துருவேன்" அப்படின்னு சொன்னுச்சு. ஆமைக்கு ரொம்ப பாவமா இருந்தது தேள பார்த்துட்டு. இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்காக தேள்கிட்ட சொல்லுது, "உன்ன பார்த்தா எனக்கும் பாவமா தான் இருக்குது. முதுகுல ஏத்திக்கிட்டு போறேன். ஆனா, வழியில ஏதாச்சும் கீஸ்ட பண்ணேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நான் உன்னைய என்ன பண்ணுவேன்னே தெரியாது. சரியா?" அப்படின்னு முதுகுல ஏத்திக்கிச்சு. தேளு ரொம்ப சந்தோஷமா ஏறிக்கிச்சு ஆமையோட அந்த ஓட்டு மேல. சிறிது தூரம் போனதும் தேளுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. "பாறை மாதிரி இருக்குதே இந்த ஓடு. இதில கொட்டுனா வலிக்குமா? வலிக்காதா? அப்படின்னு நம்ம சோதனை செஞ்சு தான் பார்க்கலாமே!" அப்படின்னு லேசா கொட்டி தான் பார்ப்போமே! அப்படின்னு ஒரு கொட்டு கொட்டுனுச்சு ஆமையோட ஓட்டு மேல. ஆமை உடனே சுதாரிச்சு, "ஏய் என்ன பண்ற?" "இல்லண்ணே, தெரியாம கொடுக்கப்பட்டுடுச்சு. மன்னிச்சிடுங்க" அப்படின்னுச்சு தேளு. ஆமை அதை ரொம்ப பெருசா எடுத்துக்கல. சரி போனா போதுன்னு விட்டுறலாம் அப்படின்னு அது பாட்டுக்கும் ஆத்த கடந்து போய்க்கிட்டே இருக்கு தண்ணீல. கரையை அடைய இன்னும் கொஞ்சம் பாதி தூரம் தான் இருந்துச்சு. தேளுக்கு மீண்டும் ஒரு எண்ணம். லேசா கொட்டியதால தான் ஓடு கொஞ்சம் கூட அசையலையோ! கொஞ்சம் அழுத்தமா கொட்டி பார்த்தா தான் என்ன? சற்று அழுத்தமாகவே தேளு கொட்டுனுச்சு. ஆனாலும் ஓடு கொஞ்சம் கூட அசையவே இல்ல. உடனே ஆம இன்னமும் அது உணர்வு இல்லையா? உணர்ந்துட்டு, "என்னடா தம்பி புத்திய காட்டுறியா?" அப்படின்னுச்சு ஆம. "அட இல்லண்ணே, கொஞ்சம் வழுக்கிற மாரி இருந்துச்சா, கொஞ்சம் கொடுக்கால அழுத்தி புடிச்சுக்கிட்டேன். அதுக்கு போய் பெருசா நீ கோச்சுக்கிறியே!" அப்படின்னுச்சு தேளு. ஆமை தலையை அசைத்துட்டு ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே நீந்தி நீந்தி போணுச்சு. கொஞ்ச நேரம் போனது. இப்போது கரைக்கு இன்னும் சில அடி தூரம் தான் இருந்துச்சு. இப்போது தேளுக்கு தைரியத்துடன் கொஞ்சம் அகங்காரமும் வந்துடுச்சு. நான் கொட்டுனா எவ்வளவு பெரிய யானையெல்லாம் அலறி அடிச்சு ஓடும். சின்ன மிருகமா இருந்தா வாயில நுரை தள்ளி செத்து போவும். இந்த தம்மாந்துண்டு ஆமை பயல் அசையக்கூட மாட்றானே! அப்படின்னு நினைச்சுது. ஏதோ கரையும் கூட வந்துடுச்சு. இனிமே என்ன பெருசா இதோட உதவி தேவை இருக்கு அப்படின்னு நினைச்சுதாட்ருக்கு. கடைசியா ஒரு தடவ கொட்டி தான் பார்க்கலாம் அப்படின்னு பலத்தை எல்லாம் திரட்டி அழுத்தமா ஒரு போடு போட்டது தேளு ஆமையோட ஓட்டு மேல. ஆமைக்கு இப்ப ரொம்ப கோவம் வந்துருச்சு. "நீ சரியா வரமாட்ட போலிருக்கே" அப்படின்னுது. தேளுக்கு கரையை நெருங்கி விட்ட தைரியம் வேறு. "பிறந்த நாள் முதலாவே கொட்டி கொட்டி பழகிட்டேன். இந்த 10 நிமிஷம் பயணத்துக்காகலாம் பழக்கத்தெல்லாம் மாத்திக்க முடியாது. இது என்னோட பழக்க தோஷம். நீ தான்ப்பா கொஞ்சம் அனுசரிச்சு போகணும்" அப்படின்னுதே பார்க்கலாம். ஆமை அப்படியே கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே, "சரி, சரி. இது இது வேலைய போட்டு காமிச்சது, நம்ம வேலைய போட்டு காமிக்க கூடாதா?" அப்படின்னு நெனச்சது போல. "உனக்கு இருக்கும் பழக்கதோஷம் மாதிரி தான் எனக்கும் ஒண்ணு இருக்கு. அது இதுதான்." அப்படின்னு நீருக்குள்ள மூழ்கி, மூழ்கி எழுந்தது பாருங்க. மூழ்குனது, எழுந்தது. அப்படியே மூழ்கி மூழ்கி போதும் எழுந்து பார்த்தா முதுகுல தேள் கிடையல. காணோம். அது செத்து நீரின் மேல மிதந்து போனது. இப்ப இந்த கதையில என்ன வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, பிறர் நமக்கு "போனா போதே பாவமே" அப்படின்னு உதவி செய்றாங்க. நாம இன்னும் அந்த உதவிய நம்ம சோதனை செய்கிறோம் அப்படிங்கிற பேர் வழியில, அவங்களே புண்படுத்துற மாரி பல பேரு நம்ம நடந்துக்கிறோம் இல்லையா? நம்மள்ல பல பேரு. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், நீங்க வந்துட்டு உங்க சுபாவம் அப்படின்னா, என் சுபாவம் எப்படின்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு வந்துட்டு போட்டு காட்டிறது இந்த ஆமை போல பல மனிதர்களும் இருக்க தான் செய்கிறார்கள். ஏன்னா, ஒழுங்கா, அழகா உதவணுங்கிற மனிதர்களுடைய மனதை நாம நோகடிக்க கூடாது அப்படிங்கிறதா இந்த கதையின் மூலமா நான்
நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? ரொம்ப அற்புதமான இந்த மாதிரியான சிந்தனையை தூண்டும் கதையை ச ஓடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி தேவினி கிருஷ்ணா. மறக்காமல் இந்த கதையை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி அன்பு நேய சொந்தங்களே!